ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் முக்கியமான ஒரு 1 மார்க் உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். என்னன்றதை பார்த்தரலாம். ஜம்மு காஷ்மீருக்கான அரசியல் அமைப்பு என்னைக்கு ஏற்கப்பட்டுச்சு, என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜம்மு காஷ்மீருக்கான அரசியல் அமைப்பு ஏற்கப்பட்ட நாள் அப்படின்னா 1957 நவம்பர் 17. 1957 17ன்னு முடியணும். 57 17ல் ஏற்றுக்கிட்டாங்க. 9 நாள் கழிச்சு அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. 1957 அதே வருடம் நவம்பர் 26ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா நடைமுறைக்கு வந்துருச்சு. எது அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கான அரசியல் அமைப்பு. ஓகேவா? வருஷம் ரெண்டுக்குமே ஒன்று தான். ஏற்கப்பட்டதும் நடைமுறைப்படுத்தப்பட்டதும் 1957. ஏற்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 17. இதே நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நவம்பர் 26. இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்புல அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. நம்ம இந்திய அரசியலமைப்புல நம்ம அடிப்படை உரிமைகள், குடியுரிமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளா படிக்கிறோம். அதுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அரசு நெறிமுறை இருத்தக்கூடிய அந்த கோட்பாடு, அடிப்படை உரிமை இது எதுவுமே ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. அதுக்கு மட்டும் எதுவுமே பொருந்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வரைக்கும் நம்மளோடதுல வந்து அடிப்படை உரிமையில சொத்துரிமையை நீக்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சேர்க்கவே கிடையாது. ஏற்கனவே இருந்துச்சு அடிப்படை உரிமைகள்ல, அதை நீக்கிட்டாங்க. ஆனா ஜம்மு காஷ்மீர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட அடிப்படை உரிமைகள்ல சொத்துரிமை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.